ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னை பற்றி உங்ககிட்ட யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்காகவும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்னோடய பேர் வந்து சுபத்ரா. ஆனால் ஃபேமிலி சைட், ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு பேர் வச்சுருப்பாங்க. அதுதான் செடி சைக்கோ, இல்லைன்னா செடி பைத்தியம். குழந்தை பிறந்த பிறகு ஜாபெல்லாம் பற்றி யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூழல். இதுக்கிடையில் நம்மளோட கனவு, நமக்கு என்ன பிடிக்கும், இது எல்லாமே மறந்து கூட போயிடுச்சுங்க. நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மீட்டெடுத்து கொடுத்தது, என்னவே எனக்கு காமிச்சு கொடுத்தது வந்து இந்த செடிகள் தான். பசங்களுக்காக ஜாப்க்கெல்லாம் போகலை, வீட்டிலே இருந்தாச்சு பிரேக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து டிபெண்ட்டாக இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஆனால் எந்த ஃபீல்டு போகிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எஜுகேஷன் ஃபீல்டில் டீச்சிங், அப்புறம் டியூஷன்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. பார்ட் டைமில் போயிட்டுருக்கு. லைஃப் அப்படியே போயிட்டுருக்குங்க. இல்லை, எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, விமென்ஸ் வந்து ஃபேமிலிக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறோன்னு தெரியாமலே ஓடுறோம். பட் நம்மளை கொஞ்சம் மறந்துடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். பாட்டு பாடுறது, கவிதை எழுதுறது, புக்கு படிக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி லிஸ்ட்டில் தாங்க எனக்கு இந்த கார்டனிங். என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்காவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துன்னு வைங்களேன், நேராக போவேன், ஒரு நர்சரி போயிட்டு ஏதோ ஒரு செடியை வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். நமக்கு பிடிச்ச விஷயத்த கூட நம்மளால் பர்சியூ பண்ண முடியலன்னா என்னங்க வாழ்க்கை அது. ஒரு சின்ன டீல் போடலாங்களா? இப்போ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, குறிப்பாக லேடிஸ், உங்களுக்கு எது ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான விஷயமோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு எப்போத்துலேருந்து இந்த செடிகள் மேலே ஆசை அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். என்ன வயசுன்னு தெரியாத ஒரு வயசுலங்க அம்மா வந்து மாடியில், மொட்டை மாடியில் ஒரு இரும்பு டப் மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தது. அதில் முதல்ல ஒரு ரோஜா செடி 2 இருந்தது. அந்த முட்டை எப்படா பூக்கும்ன்ட்டு நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் பூத்ததுக்கப்புறம் ஒரு வாசனை வந்தது பாருங்கள், இன்னை வரைக்கும் அது நினைவில் இருக்குது அந்த வாசனை. அப்புறம் வந்து கோலமாவை கொட்டி வச்சுருப்பாங்க ஒரு டின் மாதிரி, அதுக்குள்ளே கொட்டி போட்ட பூனைகள். இதெல்லாம் இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் தலைகீழாக மாறிடுச்சு இல்லை இப்போ நம்மளோட நிலைமை. அந்தளவுக்கு உயிரோட்டமாக இருக்க முடியல அப்படின்னா கூட இப்போ கிடைச்ச கேப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்க வேண்டியதானேங்க. ஒன்றும் இல்லை, நான் இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே ஒரு 20-25 தடவை நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு தாங்க வரேன். ரொம்ப நாளாக இந்த மாதிரி மனசு விட்டு உங்கள் கூடலாம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதுக்கு ஒரு நல்ல டைம் கிடச்சிது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சேனலில் செடிகள் விற்கிறத தவிர நம்ம போடுற வீடியோ யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் தோட்டம், விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். உங்களுக்கு இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.